சகோதரி நிவேதிதா. சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடரும் சமூக சேவகியுமான சகோதரி நிவேதிதா பிறந்த தினம் அக்டோபர் 28. அயர்லாந்தின் டங்கனான் நகரில் 1867 அக்டோபர் 28 பிறந்தார். இவரது இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். தந்தை மத போதகர். 17வது வயதில் கல்லூரி படிப்பை முடித்த மார்கரெட் இங்கிலாந்தில் ஆசிரியர் பணியும் தொடங்கினார். பல ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்தவர் பிரபல கல்வியாளராக போற்றப்பட்டார். ஒருமுறை தோழியின் வீட்டில் சுவாமி விவேகானந்தரின் உரையை கேட்டார். அதில் கவரப்பட்டார். அவரது பேச்சுக்களை அடிக்கடி கேட்கத் தொடங்கினார். துறவு, மக்கள் சேவை ஆகியவற்றில் ஏற்கனவே ஈடுபாடு கொண்டிருந்தவராகதால் அவர்தான் தன் குரு என்று தீர்மானித்தார். இங்கிலாந்துக்கு வந்திருந்த விவேகானந்தரை சந்தித்தார். எங்கள் தேசத்து பெண்கள் கல்வி பெற நீ உதவ முடியுமா என்று சுவாமிஜி கேட்டார். இதனை அரிய வாய்ப்பாக கருதியவர் உடனே புறப்பட்டு இந்தியா வந்தார். எந்த புதிய கருத்தையும் சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுவாமியும் நம்பிக்கைகளை திணிக்க மாட்டார். விளக்கம் மட்டும் அளித்துவிட்டு அவர் போக்கிலேயே விட்டு விடுவார். இந்திய வரலாறு, மன்னர்கள், துறவிகள், தியாகிகள், எளிய தூய புனித வாழ்வு, தொண்டுகள் என பல விஷயங்களை குறித்து சுவாமி விவேகானந்தர் அவருக்கு கற்றுத்தந்தார். கல்கத்தாவில் ஒரு வீட்டில் பெண்களுக்கான பள்ளியை 1898 திறந்தார். இங்கு எழுத படிக்கவும், ஓவியம் வரையவும், தையல், மண் பொம்மைகள் செய்யவும் சிறுமிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். தாய்மார்களுக்கு கல்வி நுண்கலைகளை கற்பித்தார். புத்தகம் எழுதி சம்பாதித்து செலவுகளை சமாளித்தார். பிளேக் நோய் நிவாரண குழுவுக்கு நிவேதிதாவை தலைவியாக்கினார் சுவாமிஜி. நோயாளிகளை பராமரிக்கவும், நகரை தூய்மைப்படுத்தவும் இளைஞர் குழு அமைத்து தொண்டாற்றினார் நிவேதிதா. 1898 பிரம்மச்சாரிய தீட்சை பெற்றார். அன்னை சாரதா இவரை தன் மகளாகவே கருதி அன்பு செலுத்தினார். பள்ளிக்கு நிதி திரட்ட 1899 இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்து, அமெரிக்காவில் இந்து மதம் தொடர்பாக நிலவிய தவறான கருத்துக்களை போக்கினார். பள்ளிக்கு நிதி திரட்ட நியூயார்க்கில் ராமகிருஷ்ணா தொண்டர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். விவேகானந்தரின் மறைவுக்கு பிறகு இந்தியாவில் இன்னும் அதிக உத்வேகத்துடன் சேவையாற்றினார். அரவிந்தருடன் இணைந்து விடுதலை இயக்கத்தில் பங்கேற்றார். ராமகிருஷ்ணா மிஷனை அரசு முடக்கிவிடக் கூடாது என்பதற்காக அதிலிருந்து விலகினார். உணர்ச்சி பொங்க பேசியும் எழுதியும் வந்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்படாத காலகட்டத்திலேயே அதை தன் பள்ளியில் காலை வணக்க பாடலாக பாடச் செய்தார். ஜெகதீஷ் சந்திரபோஸின் அறிவியல் நூல்களை வெளியிட உதவினார். பெண்களை பற்றிய தன் சிந்தனைகளை மாற்றி பெண் உரிமைக்காக போராட தூண்டுதலாக இருந்த இவரை தன் குருவாக குறிப்பிட்டுள்ளார் பாரதியார். ஒருமுறை காங்கிரஸ் மாநாட்டுக்கு சென்ற பாரதியார் கொல்கத்தாவில் தங்குகிறார். அங்கு சகோதரி நிவேதிதாவை சந்தித்து உரையாடுகிறார். அப்போது நிவேதிதா, ஏன் உங்கள் மனைவி அழைத்து வரவில்லையா என்று பாரதியை பார்த்து கேட்டார். எங்களின் சமூக வழக்கப்படி பெண்களை வெளியில் அழைத்து செல்வதில்லை. அது மட்டுமல்லாமல் என் மனைவிக்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது என்றார். அதற்கு நிவேதிதா, உங்கள் மனைவிக்கு சம உரிமை கொடுக்காத நீங்கள் எப்படி நாட்டுக்கு விடுதலை பற்றி தருவீர்கள் என்கிற தொனியில் கேள்வி கேட்கிறார். அது பாரதியாரை உலுக்கியது. அதுவரை அவர் கொண்டிருந்த பெண்கள் விடுதலை குறித்த சிந்தனையை முழுவதுமாக மாற்றி அமைத்தது. அந்த சம்பவத்துக்கு பின் நிவேதிதாவை தாம் குருவாக ஏற்றுக்கொண்டார் பாரதியார். அவருக்கு குரு சோஸ்திரமும் இயற்றினார். வெளிநாட்டில் பிறந்து இந்திய விடுதலைக்காகவும், இந்திய பெண்களின் கல்விக்காகவும், இந்தியாவின் மேன்மைக்காகவும் பாடுபட்ட சகோதரி நிவேதிதா 44 வயதில் மறைந்தார். அதாவது 1911 மறைந்தார்.